ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவளோட 7வது மேட்ச் தோத்துட்டா. நான் நேத்திக்கே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருந்துருப்பேன். ஆனா நான் ரெக்கார்ட் பண்ற சாஃப்ட்வேர் அது நேத்திக்கு வேலை செய்யல. நான் திருப்பியும் சொல்றேன், பக்கத்து வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அப்பக்கப்ப சத்தம் கேட்டுதுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சாதாரணமா நான் ஹோம் டீமோட பிளேயிங் 11 தான் நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். ஆனா இந்த கேஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 11 பத்தி சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதனாலதான் SRH 11 முதல்ல பார்க்கலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, கமிந்து மெண்டிஸ கொண்டு வரலான்னு சொன்னேன். கரெக்டா கொண்டு வந்தா அவ இன்னும் ஜெயதேவன் அட்கட்டோட போனா 2 for 21 போட்டு இந்த ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டு ரன் கொடுத்தார். இப்ப நான் என்ன சொன்னேன், தோனி அண்ட் ஜடேஜா கடைசியில எஸ்பெஷலி தே ஆர் பேஸ் ஹிட்டர்ஸ். அவ ஜடேஜா நம்பர் 4 தான் இந்த மேட்ச்லயும் இறக்கினா. அதனாலதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இன் ராகுல் சஹர். ஏன்னா 3 சீமர் இருக்கிறதுலே இருக்கா. ஷமியும் அவரோட 4வது ஓவர் போடல. அதனாலதான் ராகுல் சஹர், கமிந்து மெண்டிஸ், ஜீஷான் அன்சாரி. ஏன்னா கமிந்து மெண்டிஸ், ஜீஷான் அன்சாரியும் 4 ஓவர் போடல. அதனாலதான் அப்படி போலான்னு சொன்னேன். அவ ஜெயதேவ் உனட்கட் தான் போட்டா. அதுக்கப்புறம் முகமது ஷமியா கரெக்டா திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டா. இப்ப சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா, என்னோட ப்ரீவியூ 11ல நான் என்ன சொன்னேன், இப்ப ரச்சின் ரவீந்திரா விளையாடுறதா இருந்ததுன்னா ஆயுஷ் மத்ரே ஓப்பனிங், ரச்சின் ரவீந்திரா அலாங் வித் ரச்சின் ரவீந்திரா, ஷெய்க் ரஷீத் நம்பர் 3, சாம் கரன் 4ன்னு சொன்னேன். இப்ப டியூவால் பிரேவிஸா விளையாடினது கரெக்ட். ஆனா எங்க விளையாடிருக்கணும், ஓப்பனிங் இறங்கி இருந்திருக்கணும். ஏன்னா இப்ப நான் போக போக மேட்சுக்குள்ள போச்சே, எதனால சிஎஸ்கே இந்த 11 செலக்ஷன்னால தே ஃபவுண்ட் தெம்செல்ஸ் ஷார்ட் அட் டைம்ஸ் நான் சொல்ல போறேன். பவர் பிளேன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு 50 for 3. முதல் பந்து ஓகே, விக்கெட் விழுந்தது. ஆனா எனக்கு பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தது இந்தியா கண்டுண்டா. ஏன்னா முகமது ஷமிக்கு அந்த பழைய சீம் பொசிஷன், அதே ஒரு நேரா போற ஒரு சீம் பொசிஷன் வந்தது. சின்ஸ் இஸ் கம் பேக் அது அவ்வளவா இல்லை. ஆனா அந்த முதல் பந்தை பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆயுஷ் மத்ரே கான்பிடன்ஸோட விளையாடி இருந்திருக்காரு இந்த 2 மேட்ச்லயும். சாம் கரன் நம்பர் 3 அனுப்பினா. இப்ப நான் முன்னாடிருந்தே சொன்னேன், இருக்கிற பேட்ஸ்மேனோட பார்த்தா சாம் கரன் நம்பர் 3 ILT20 நல்லா பண்ணார். ஹி வுட் ஹவ் பின் த பிளேயர். இந்த மும்பை கிரவுண்ட்லயே அவர் விளையாடி இருக்கணும். ஏன்னா அந்த பவர் பிளேல போடுறச்சேயும் ஹி குட் ஹவ் பின் சம்மன் ஹூ குட் ஹவ் made sure that the wickets didn't fall. அதுக்கப்புறம் டியூவால் பிரேவிஸ் மிடில் ஆர்டர்ல இருந்திருக்கலாம், வெதர் டிபெண்டிங் ஆன் ஹூ யூ ஆர் பிளேயிங். டியூவால் பிரேவிஸ் போன மேட்ச் விளையாடி இருந்திருக்கணும். எதனால விளையாடலன்னு எனக்கு புரியல. இப்ப இந்த கேஸ்ல டியூவால் பிரேவிஸ் நம்பர் 5 விளையாடினர். நான் என்ன சொன்னேன்னா, அந்த திரும்பற ட்ராக்ல மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் கஷ்டம் படலாம். அந்த அலையற கண்டிஷன்ஸ்ல அவர் டாப் 4குள்ள, அவர் டாப் 3குள்ள வரக்கூடாது. ஆனா இந்த கேஸ்ல the பவர் பிளே மேக்சிமைஸ் பண்றதுக்காக அகேன்ஸ்ட் த சீமர்ஸ் டியூவால் பிரேவிஸ் ஷுட் ஓப்பன் சொன்னேன். அவ அப்படி பண்ணல. அவர் திருப்பி 42 of 25 எதனால அடிச்சார்னா, கமிண்டு மெண்டிஸ் அவர் 1 for 26 in 3ன்னு காட்டுறது. ஆனா கொஞ்சம் சுமாராதான் போட்டார். வேற எந்த ஸ்பின்னரும் பார்த்தாலும் ஒரு ரப்பு திரும்பற பந்து மாதிரி இவன் இருந்தது. இவர் லாட் ஆஃப் தெம் ஒரு ஆர்ம் பால்ஸ். எப்படி பொழைச்சர்னா, திருப்பி ஜடேஜா நம்பர் 4 இறக்கிட்டு அவர் இன்னும் 21 of 17 அந்த 6 அடிச்சதே ஆச்சரியம். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், 14 பந்துக்கு அப்புறமா தான் ஸ்பின்னை அட்டாக் பண்ணுவார். அந்த 6 அடிச்சதே ஆச்சரியம். அது ரொம்ப சுமாரான டிஸ்மிசல் வேற, நேரா வர பந்து. அப்புறம் அந்த 3வது ஓவர் டியூவால் பிரேவிஸ் 3 6 அடிச்சார். கமிந்து மெண்டிஸ் ஒன்னும் சரியாலாம் போடல. அந்த ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் இதுக்காக தான் உள்ள கொண்டு வந்திருக்க. அன்ஃபர் இஸ் பேட்டிங் இந்த மேட்ச் he took his team over the line. இப்ப 74 for 4 in 9.3 ஜடேஜா அவுட் ஆச்சு. நான் என்ன சொன்னேன்னா, அந்த 80 for 1 வரணும். அந்த பவர் பிளேயர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா விக்கெட் விடாத விளையாடணும். ஸோ யூ கேன் கெட் டு த 80 for 1 in 10 overs. ஆனா நிறைய விக்கெட் போனதுனால ஜடேஜாவும் திருப்பி நம்பர் 4 இறக்கிட்டு இருந்ததுனால அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த 20 ரன் ஓவரை பார்த்தோன்னே 107 for 4 in 12 overs.
ஸோ சிஎஸ்கே was still in a decent position. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறமா ஒரு விக்கெட்ஸ் போய் 154 வந்ததும் பெரிய விஷயம் தான். விளையாடின பேட்டிங்க்கு அது கூட வராதுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சில சமயத்துல ஒரு வைட்டல் ரன்ஸ் தீபக் கூட வந்து திருப்பியும் எதனால அவரை நம்ம ரைட் விளையாடினான்னு எனக்கு புரியல. இந்த மேட்ச் நம்பர் 7 இறங்கினர். இன் மை வியூ இட் இஸ் பிளேட்டன்ட்லி பிகாஸ் எம்எஸ் தோனி வந்து கடைசி 5 ஓவர் தான் விளையாடுவோருன்னு இருக்கு. இப்ப நிறைய பேரு அஸ்வினை குறை சொல்றா. இந்த மேட்ச் இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து அஸ்வின் வந்து 4 ஓவர் போட்டு தீபக் ஹூடா வந்து ஓகே மேபி 22 ரன் சில பேர் கேட்கலாம். ஐ ஸ்டில் திங்க் இஸ் கேப்பபிள் எனஃப் ஆஃப் ஸ்கோரிங் தட். தீபக் ஹூடா அடிச்ச ரன் அடிச்சுட்டு அஸ்வின் 4 ஓவர் போயிருந்தா திஸ் சேஸ் வாஸ் நாட் அ கன்வின்சிங் சேஸ் பை எஸ்ஆர்ஹெச். ஷுவர்லி சிஎஸ்கே would have a better chance to win the match எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்லையும் 11 வாஸ் நாட் ஆப்டிமல். இந்த கேஸ்ல அன்ஷு கம்போஜோ ஆர் அஸ்வினோ வெளியில உட்காரணும்னா இருக்கிற போரே தப்பா யூஸ் பண்றா. இப்ப அஸ்வின் வந்து 2 ஓவர் 20 ரன் ஒரு மேட்ச் போனா அவர் உக்காத்தி வச்சிடலாம். ஆனா ஒரு சில போலர் வந்து போட்டாலே அடி வாங்குறா. ஆனா அவளை வந்து திருப்பி எல்லா மேட்சையும் விளையாடி அதே ஒரு தப்பான ஒரு ஃபேஸ்ல கொண்டு வந்து எந்த போலரை பத்தி பேசுறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். So once again CSK team selection was not up to the mark எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்ப தீபக் ஹூடா பத்தி பேசினா எனக்கு வந்து நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கச்சே இந்த மாதிரிதான் வரும். அவர் அடிச்ச 6 வந்து அந்த ஒரு ஹைட் நோ பால்ல ஒரு திருப்பி விட்டார். ஹர்ஷால் பட்டேல் போட்டுருச்சு. அப்புறம் ஒரு ஷார்ட் ஓவர் கவர் நான் வந்து 6 போகும்னு நினைச்சேன். இஷான் கிஷன் வந்து அந்த தடுத்துட்டார் அந்த பவுண்டரிய. 3 வருஷத்துக்கு முன்னாடி தீபக் ஹூடா ஒரு 400 ரன் மேல ஐபிஎல்ல அடிச்சார். அந்த கேஸ்ல when he was in confidence, if he sent him out, you could have expected an outcome. இப்ப வந்து கான்பிடன்ஸே இல்லாத கஷ்டப்பட்டுன்னு விளையாடுறார். இதனால மாத்தி மாத்தி இந்த விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா விளையாடின்னு இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. ஒன்லி பிகாஸ் எம்எஸ் தோனி will bat for the last 5 overs. அஸ்வின் could have clearly played that floater role. எனக்கு எதனால அப்படி பண்ணான்னு எனக்கு புரியல. இப்ப எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பார்த்தா ஹர்ஷால் பட்டேல் 4 for 28 in 4. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா போட்டேன்னு சொல்ல, ஆனா ஏமாத்தி விக்கெட் எடுத்துட்டார். பேட் கமின்ஸ் போல்ட் வெல். முகமது ஷமி இந்த முதல் ஓவர் அடி வாங்கிட்டு விக்கெட் எடுத்துட்டு அடி வாங்கிட்டார். ஜெயதேவ் உனட்கட் ஓகே இந்த மேட்ச்ல நான் ஸ்பின்னர் விளையாடணும்னு சொன்னேன். 2 for 21 2.5 இஸ் குட் பர்ஃபார்மன்ஸ். இப்ப அவளோட ஸ்பின்னர்ஸ் வந்து none for 27 in 3, 1 for 26 in 3. இதை வச்சுட்டு 154 ஆல் அவுட் இன் 19.5னா ரியலி ஷோஸ் த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அட் சிஎஸ்கே ஹவ் ஹேட் திஸ் சீசன். இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங்னு பார்த்தோம்னா ஒரு கன்வின்சிங் சேஸ்ன்னு இல்லை. ஆனா நான் அவளை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்டே ஜெயிச்சுமே. வரிசையா மேட்ச் தோத்துன்னு இருக்கும் போது இந்த ஒரு வின் இந்த மாதிரி தான் வரும். அதனாலதான் அது அபிஷேக் சர்மா திருப்பி உடனே அவுட் ஆயிட்டார். டிராவிஸ் சார் அதை அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆயிட்டார். இஷான் கிஷன் எனக்கு என்னமோ அடிப்பார்னு எனக்கு தோணித்து அவர் 44 அடிச்சுட்டார். ஒரு பெரிய பாசிட்டிவ் அவருக்கு என்னன்னா நிதிஷ் ரெட்டி கடைசியிலே த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் தட் ஹி ஹஸ் லுக்ட் இன் த சீசன். ஒரு வெரி பிக் பாசிட்டிவ் ஃபார் தெம். கமிங் டு மெண்டிஸ் வந்து ஒரு கிளாசிக்கல் ஆர்த்தடாக்ஸா விளையாடுறாரு. அதாவது அவர் பவர் ஹிட்டிங் கிடையாது. அதனால்தான் இன்னும் ஒரு பேட்டிங் பண்ணி ட்ராக்ஸுக்கு போனா ஐ ஸ்டில் ஃபீல் ஹி வில் நாட் ஆட் மச் வித் த பேட் ஃபார் யர் டீம். ஆனா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை அவர் கரெக்டா கொண்டு வந்தா. அன்ஷு கம்போஜ் ஃபார் சிஎஸ்கே 1 for 16 in 3. இப்ப போன மேட்ச் எதனால இந்த மும்பை கண்டிஷன்ஸ்ல வேற உக்காத்தி வச்சாரு எனக்கு புரியவே இல்லை. கலீல் அஹ்மத் திருப்பியும் 1 for 21 in 4. இப்ப அவர் வந்து 2 ஓவர் வந்து 14 ரன்னுக்கு போட்டு கடைசியில தான் திருப்பி கொண்டு வந்தா. இன்னும் அட்டாக்கிங்கா போயிருந்திருக்கலாம். சாதாரணமா நான் 3 ஓவர் அது போடுவார் அப் ஃப்ரண்ட். எதனால 2 ஓவர் நிறுத்திட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. நூர் அஹமத் கடைசியா நோ பாலா போட்டதுனால ரன்னுக்கு போனார். ஆனா கரெக்டா அவரை பவர் பிளேல கொண்டு வந்தா. ஜடேஜா ஆல்சோ பவுல்ட் வெல் டுடே. இப்ப அப்பார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் ஆஃப் நூர் அஹமத், ஜடேஜாவும் 1 for 22 in 3.4. அன்ஷு கம்போஜ் 1 for 16 in 3. கலீல் அஹமத் 1 for 21 in 3. பவுலர்ஸ் ஹவ் டன் தேர் கிவன் அ ஃபைட். அதுக்கப்புறம் எப்படின்னா இப்ப சாம் கரன் வந்து 7வது ஓவர் பவுலிங் போட்டு நான் என்ன சொன்னேன்,
தேவைப்பட்டதுன்னா ஒரு ஓவர் பவர் பிளே இஃப் யூர் மேபி கோயிங் டு பால் கலீல் ஃபார் 3 அன்ஷு கம்போஜ் ஃபார் 2 அவ வந்து கம்போஜ் ஃபார் 3 கலீல் ஃபார் 2ன்னு போடுறா. சாம் கரன் ஒரு ஓவர் போடலாம் இஃப் நூர் அஹமத் டசன்ட் போல். நூர் அஹமதும் போட்டார், அவ வந்து லான்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாம் கரன் அப்ப போய் போட்டு நன் ஃபார் 25-2. இப்ப நிறைய பேர் வந்து அஸ்வினை வெளியில உட்காரணும்னு சொல்றா. அஸ்வின் வந்து சாம் கரனுக்கு பதிலா போயிருந்தா, பத்திரியானாக்கும் சாம் கரனுக்கும் பதிலா போயிருந்தா, ஐ திங்க் சிஎஸ்கே would have had a very good chance to win this match. இதனால அவரை உக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. சச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் 2 ஓவர் 20க்கு போனா உக்காத்தி வச்சிடுவா. ஆனா ஒரு சில பேர் வந்து எப்ப கொண்டு வந்தாலும் ரன்னுக்கு போறா. நாட் மீன் எனி இம்பாக்ட் அட் ஆல், நாட் ஒன்லி பை தட் பர்ஃபார்மன்ஸ். நான் அது யாருன்னே சொல்லிடுறேன். மதீஷா பத்தியானா திருப்பி இந்த மேட்ச் 154 டிஃபெண்டிங் 12வது ஓவர்ல கொண்டு வரா. அவர் 22 ஓவர் போட்டிருக்க இந்த டோர்னமெண்ட்ல. பிஃபோர் திஸ் மேட்ச் 24 ஒயிடுன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு இப்ப புரியவே இல்லை, அதே தப்பு பண்ணிட்டே இருக்கா. இப்ப நம்ம போன மேட்ச்லயே பார்த்தோம், 35-5 பும்ரா போட்டாலே ஒரு சில மேட்ச் அடிவாங்கலாம். இந்த கேஸ்ல போய் halfway ஸ்டேஜுக்கு மேல with the CSK batting performance, lot of the time you will not be defending an optimal score. மும்பை இந்தியன்ஸ் கிட்ட பார்த்தோம் 127ல in 13 ஓவர்ஸ் கொண்டு வந்தா. இந்த கேஸ்ல 12வது ஓவரை கொண்டு வரா. ஓகே, விக்கெட் போயிருந்தது, பட் யூ ஹவ் நாட் அந்த ரன் ரேட் ப்ரெஷர்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப கொண்டு வந்து ஒரு 11 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணி என்ன பிரயோஜனம்? முன்னாடியே கொண்டு வந்துருக்கணும். அவ வந்து என்னதான் ஆனாலும் 12வது ஓவருக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டேன்னு பண்றா. இப்படிதான் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம்லாம் இல்லை வித் த வே ஹி வென்ட். ஸோ ஓவரால் another tactical mismanagement. நான் திருப்பியும் சொல்றேன், தோனி வந்ததுனால நான் நினைச்சேன் இந்த பிளண்டர்ஸ்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து இதெல்லாம் நடக்கிறது. இப்ப அஸ்வின் எல்லாம் உக்காத்தி வைப்பார் நான் நினைச்சே பார்க்கல. ஆனா இப்படி நடக்கிறது. ஸோ சிஎஸ்கே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எஸ்ஆர்ஹெச் வந்து குவாலிஃபை பண்ணலாம் மாட்டா. ஆனா இந்த நிறைய மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் டீம் ஜெயிப்பா. அதனாலதான் எஸ்ஆர்ஹெச் வந்து தே played well this match, well done to them. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன்.